நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம். இந்திய நாட்டு மக்கள் எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த நாள், அந்த தேதி, இந்திய நாட்டினுடைய தலையெழுத்தை தீர்மானிக்க போகின்ற அந்த தேதியை நம்ம தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க. நாடாளுமன்ற தேர்தல் என்னைக்கு அப்படின்ற ஒரு செய்தியை தேர்தல் ஆணையம் அஃபிஷியலாகவே அறிவிச்சிருக்காங்க. ஸோ சமூக வலைத்தளங்களில் இது சம்பந்தமான செய்திகள் தான் ரொம்ப பயங்கரமாக வைரலாக போயிருக்கு. ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்குது. தேர்தல் ஆணையம் அறிவித்த அந்த தேதிகளில், அந்த தேதிகளுக்குள்ள ஏதாச்சும் ஒரு ஹிடன் அஜெண்டாவை வச்சு தேர்தல் தேதியை அறிவிச்சிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் எல்லாமே என்ன தோணுது. ஏன்னா தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்க அந்த தேதிகள்லாம் பார்க்குறப்ப பயங்கரமாக ஒரு முரண்பாடு கொண்ட தேதிகளாக இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் முனைவர் தொல் திருமாவளவன் உட்பட பிற அரசியல் கட்சி தலைவர்கள், எதிர்கட்சி தலைவர்கள் கூறிய அந்த கூற்றுகள் எல்லாமே உண்மையாகிவிடுமோ அப்படின்ற மாதிரியும் சில அச்சங்கள் எல்லாம் ஏற்படுகின்றது. ஸோ திருமாவளவன் அவர்கள் கூறிய அந்த கூற்று என்ன, பிற அரசியல் கட்சி தலைவர்கள், எதிர்கட்சி தலைவர்கள் கூறிய கூற்று என்ன, அதையுமே சேர்த்து இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நாங்க படிமத்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குடிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். அதாவது முதல்ல நாடாளுமன்ற தேர்தல் சம்பந்தமான தேர்தல் ஆணையம் தேதியில் அறிவிச்சிருக்காங்க இல்லையா, அது என்னென்ன தேதிகள் அப்படின்றத பார்த்துடலாம். வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான தேதி வருகின்ற 20ஆம் தேதி 3வது மாதம் 2023. வேட்புமனு தாக்கல் செய்வது நிறைவு தேதி இருக்கும் இல்லையா, அந்த நிறைவு தேதி என்னைக்குன்னா வருகின்ற 27ஆம் தேதி 3வது மாதம் 2024. வேட்புமனு மறுபரிசீலனை செய்கின்ற தேதி வருகின்ற 28ஆம் தேதி 3வது மாதம் 2024. வேட்புமனு திரும்ப பெற்றுக்கொள்வதற்கான தேதி, நான் போட்டி போடலங்க, நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த வேட்புமனு திரும்ப பெற்றுக்கொள்வதற்கான தேதி 30ஆம் தேதி 3வது மாதம் 2024. தேர்தல் வாக்குப்பதிவு, அந்த தேதி தான் நம்மளுடைய முக்கியமான தேதி. தேர்தல் வாக்குப்பதிவு தேதி 19ஆம் தேதி 4வது மாதம் 2024. மறந்துடாதீங்க. அடுத்த மாதம் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி 2024 அன்னைக்கு தான் தேர்தல் வாக்குப்பதிவு. சரிங்களா? ஸோ வாக்கு எண்ணிக்கை என்னைக்குன்னா 4ஆம் தேதி 6வது மாதம் 2024. ஸோ இந்த இடத்துல தான் அனைத்து கட்சி தலைவர்களும் சரி, சமூக வலைத்தள வாசிகளும் சரி, ரொம்ப ஒரு கொஸ்டின் பண்ணுறாங்க. தேர்தல் தேதி என்னைக்கு, வாக்குப்பதிவு தேதி என்னைக்குன்னு பார்த்தோம்னா 19/4/2024. வாக்கு எண்ணிக்கை தேதி என்னைக்குன்னு பார்த்தோம்னா 4/6/2024. ஸோ தேர்தல் நம்ம வாக்கு பதிவு செய்த அந்த தேதிக்கும் வாக்குகள் எண்ணப்படுகின்ற அந்த தேதிக்கும் இடைப்பட்ட நாட்கள் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 45 நாட்கள் இருக்குது. இந்த 45 நாட்கள் எதற்காக? இதான் அனைத்து மக்களுடைய கேள்வி. இதில் தான் கொஸ்டின் பண்ணுறாங்க, இதில் தான் சந்தேகப்படுறாங்க. தேர்தல் ஆணையத்தையே பொதுமக்கள் எல்லாமே இந்த விஷயத்தில் சந்தேகப்படுறாங்க. அதாவது மக்களே, இந்த ஓட்டர் மிஷின் இருக்கு இல்லையா, இவிஎம் மிஷின், இந்த மிஷின் எதற்காக கொண்டு வரப்பட்டது? இந்த மிஷின் கொண்டு வரப்பட்டதான நோக்கம் என்ன? அதாவது காலத்தை சுருக்கிறது, வேலை பழு எல்லாத்தையுமே சுருக்கிறது. அதற்காக தான் இந்த இவிஎம் மிஷினை கொண்டு வந்தாங்க. ஸோ நம்ம வாக்கு இப்படி போட்ட உடனே அடுத்த 1 2 இல்லை 3 இல்லை 1 வார காலத்துக்குள்ளேயே வாக்கை ஈஸியாக எண்ணி முடிச்சலாம் அப்படின்றக்காக கொண்டு வரப்பட்டதான் அந்த இவிஎம் மிஷினே. சரிங்களா? ஆனால் அப்படி இருக்க பட்சத்தில் ஓட்டு போட்ட தேதி 19/4/2024, வாக்குகள் எண்ணப்பட போகின்ற தேதி என்னைன்னு பார்த்தோம்னா 4/6/2024. இடைப்பட்ட இந்த 45 நாட்கள் எதற்காக? அப்போ எதுக்கு இவிஎம் மிஷினு? ஸோ அப்போ நம் பாரதிய ஜனதா கட்சியும் தேர்தல் ஆணையம் இணைந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வேலைகள் பார்க்கின்றார்களோ, ஏதாச்சும் ஒரு ஹிடன் அஜெண்டா வச்சிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி கூட சமூக வலைத்தளங்களில் நிறைய பேர் கேள்விகள்லாம் எழுப்பியிருக்காங்க. ஸோ இதனை உறுதிப்படுத்தும் விதமாக சமீபத்தில் முனைவர் தொல் திருமாவளவனுடைய ஆர்ப்பாட்டம் நமக்கு கை கொடுக்குது. கொஞ்சம் தெளிவுபடுத்துறதுக்கு அவருடைய ஆர்ப்பாட்டம் நமக்கு கை கொடுக்குது. அதாவது ஒரு மாதத்திற்கு முன்பாக இந்தியா கூட்டணி சார்பாக ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது, பெங்களூரில் நடக்குது. அதுக்கு திருமாவளவர்கள் போயிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, காங்கிரஸ் கட்சி தீர்மானங்கள் எல்லாமே எழுதி, இந்த தீர்மானத்தை நீங்கள் வாட்சி பார்த்து எல்லா கூட்டணி தலைவர்களுமே கையெழுத்து போடுங்க அப்படின்ற மாதிரி அந்த தீர்மான நோட்டை சர்க்குலேஷனில் விடுறாங்க. அப்போ திருமாவளவர்கள் வாங்கி பார்த்துட்டு, நான் ஒரு கூற்று சொல்கிறேன், நான் ஒரு கருத்து சொல்கிறேன், வாய்ப்பு இருந்தால் அது தீர்மான நோட்டில் ஏற்றுங்க அப்படின்ற மாதிரி திருமாவளவர்கள் சொல்கிறாரு. அவர் என்ன கருத்து சொல்கிறார் அப்படின்னா, இந்த இவிஎம் மிஷின் இருக்கு இல்லையா, இந்த இவிஎம் மிஷினில் பாரதிய ஜனதா கட்சி ஏதாச்சும் ஊடு வேலை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. சிம்பிளாக சொல்கிறதா, ஃப்ராடுத்தனம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இவிஎம் மிஷினை வெளியிலிருந்தே இயக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இந்தியா முழுமைக்கும் இவிஎம் மிஷினை தடை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய புரட்சியை நம்ம ஏற்படுத்தினாதான் மக்கள் விழிப்புணர்வோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை தூக்கி முன்வைக்கிறாரு.
இன்னொன்னையும் சொல்லாரு, ஓட்டு போட்டோடனே வந்து பக்கத்தில் ஒரு பொட்டியில் ஒரு ஸ்லிப் விழுவும் தெரியுமா, நான் யாருக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்றத காட்டுற மாதிரி. ஸோ அந்த சீட்டுகளை எண்ணணும், அந்த சீட்டையும் எண்ணி இந்த வாக்கு இயந்திரத்தில் பதிவான சீட்டுகள் எண்ணி ரெண்டையும் ஒப்பீடுகள் செஞ்சு அதன் மூலமாக ரிசல்ட் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கூற்றை சொல்றாரு அந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி திருமாவளவன் சொன்ன உடனே என்ன ஆகுதுன்னா, நம்ம காங்கிரஸ் கட்சி உடனே என்ன பண்ணுறாங்க, அவருடைய கருத்தை வந்து தீர்மானமாக தன்னுடைய நோட்டை வந்து ஏற்றுறாங்க. ஸோ அன்னைக்கு திருமாவளவர்கள் சந்தேகத்து சொன்ன விஷயங்கள் இன்னைக்கு வந்து நடைபெறுகின்றதோ அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் என்ன தோணுது. ஏன்னா 45 நாட்கள் எதற்காக, 45 நாட்கள் இடைவெளி எதற்காக? அதே மாதிரி தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை அதிகாரி இருப்பாங்க தெரியுமா, அந்த தலைமை அதிகாரியை வந்து நியமிக்கின்ற குழுவில் தலைமை உச்சநீதிமன்ற நீதிபதி வந்து உள்ள இருக்கணும். இதான் சட்டம். அதாவது தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை அதிகாரியை நியமிக்கின்ற தேர்ந்தெடுக்கின்ற ஒரு குழுவுக்குள்ள உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி உள்ளே இருக்கணும். ஆனால் என்ன பண்ண பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்ணுறாங்க, அதில் சட்ட திருத்தங்கள் எல்லாமே கொண்டு வந்து அந்த தலைமை தேர்தல் அதிகாரியை தேர்ந்தெடுக்கிற குழுவுக்குள்ள பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஒரு உறுப்பினர் உள்ள இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சட்ட திருத்தங்கள் கொண்டு வராங்க. இப்போ பாருங்க, ஒரு தலைமை தேர்தல் அதிகாரியை நியமிக்கின்ற ஒரு குழுவுக்குள்ள பாஜகக்காரன் உள்ள இருந்தால் என்ன நடக்கும், அவனுக்கு வேண்டப்பட்ட ஆட்களை தான் வந்து நியமனம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சில கருத்துக்களையும் கூட திருமாவளவன் சொல்லியிருந்தார். இந்த மாதிரிலாம் அவங்க வந்து பண்ணுறாங்க, ஸோ இதனை மையப்படுத்தி நம்ம ஆர்ப்பாட்டங்கள் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு 2 மாதத்துக்கு முன்பாக, ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்ப்பாட்டம் கூட பண்ணாங்க. அது இன்னொரு விஷயத்தையும் சொன்னார் அவர். அதாவது பெல் நிறுவனம் இருக்கு இல்லையா, இந்த ஓட்டர் மிஷின் வந்து எப்படி தயாரிக்கிறாங்க, எந்த கம்பெனி தயாரிக்கிறாங்கன்னா பெல் நிறுவனம் தான் தயாரிக்கிறாங்க. ஆனால் அந்த பெல் நிறுவனத்தினுடைய தலைமை இயக்குனராக யார் இருக்காருன்னு பார்த்தோம்னா ஒரு பாஜகக்காரங்க. அப்போ ஒரு ஓட்டர் மிஷினை தயாரிக்கின்ற அந்த பெல் நிறுவனத்தினுடைய இயக்குனரே ஒரு பாஜகக்காரனை இருக்கிறப்ப இது எப்படி வந்து சாத்தியப்படும், இந்த தேர்தல் வந்து எப்படி ஒரு நியாயப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் எல்லாம் என்ன தோணுது இல்லையா. ஸோ அதையுமே இந்த தேர்தல் வாக்கு பதிவுக்கும் வாக்கு எண்ணிக்கைக்கும் இடைப்பட்ட நாட்கள் 45 நாட்களாக இருக்கின்ற பொழுது இது எல்லாமே கம்பேரிசன் பண்ணி பார்க்குறப்ப நமக்கு சந்தேகப்படக்கூட தோணுது. ஒருவேளை மேபி ஹேக் செய்வதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குமோ அப்படின்ற மாதிரி கூட எண்ணங்கள் எல்லாமே என்ன தோணுது. அதேமாதிரி சமீபத்தில் பாரதிய ஜனதா கட்சி இந்த எலெக்ஷன் சம்பந்தமான ப்ரொட்டஸ்ட் இருக்கு இல்லையா, இவிஎம் மிஷின் வந்து தடை செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி இந்த ப்ரொட்டஸ்ட் போராட்ட காட்சிகள் எல்லாமே இருக்கு தெரியுமா, அந்த காட்சிகள் எல்லாத்தையுமே சமூக வலைத்தளங்களில் வந்துச்சுன்னா அப்படின்னா உடனே என்ன பண்ணால் டிலீட் பண்ணுறாங்க. டிலீட் பண்ணுவதற்கான வேலைகள் கூட செஞ்சாங்க சமீபத்தில். ஸோ இது எல்லாமே வந்து மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய புரட்சி வெடித்து விடக்கூடாது, இவிஎம் மிஷினை வந்து சம்மந்தமாக ஒரு மக்கள் மத்தியில் ஒரு புரட்சி வெடித்து விடக்கூடாது என்பதற்காக பாஜக என்ன பண்ணாங்கன்னா அந்த வீடியோக்கள் எல்லாத்தையுமே வந்து டெலீட் பண்ணாங்க. ஸோ அதையுமே இந்த 45 நாட்கள் இதையும் நம்ம கம்பேரிசன் பண்ணி பார்க்குறப்ப இது ஏதோ நமக்கு ஒரு கிளாஷாக இருக்கிற மாதிரி சில எண்ணங்கள் எல்லாமே தோணுது. அதே மாதிரி ஒப்புகை சீட்டு வந்து எண்ணணும் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் சொன்னார். ஒப்புகை சீட்னா நம்ம ஓட்டு போட்டனே வந்து அந்த பெட்டிகளை வந்து நான் யாருக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு சீட் வரும் இல்லையா, இந்த ரசீதை வந்து எண்ணணும் அப்படின்ற மாதிரி திருமாவளவர்கள் வந்து தன்னுடைய ஆர்ப்பாட்டத்தில் வந்து டிமாண்ட் பண்ணார், பேசியிருந்தாப்புல. நான் ஓட்டு போட்டோன்னே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெட்டிக்குள்ள வந்து சீட்டு வருது, இந்த பேனட்டை வந்து எல்லா ஓட் மிஷின்லையும் இணைக்கணும். ஆனால் ஒரு சில இடங்களில் மட்டும் இணைச்சிருக்காங்க, நிறையா ஓட் மிஷினை இணைக்கவே இல்லை சரிங்களா. ஸோ இணைக்கணும் அப்படின்ற மாதிரியே டிமாண்ட் பண்ணார். இன்னொரு விஷயம், கடந்த தேர்தலில் இந்த ஒப்புகை சீட்டு இருக்கு தெரியுமா, இந்த ஒப்புகை சீட்டை என்ன வேண்டும் அப்படின்ற மாதிரி கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. ஆனால் இந்த ஒப்புகை சீட்டுடைய எண்ணிக்கையும் சரி, அதே மாதிரி இந்த வாக்கு இயந்திரத்தில் பதிவான ஓட்டுடைய எண்ணிக்கையும் சரி ரொம்ப வேரியண்ட்டாக இருந்திருக்கு. ஸோ அப்போவே போன தேர்தலில் என்ன பண்ணாங்கன்னா நிறையா கட்சிக்காரங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்து ஒரு ஃப்ராடுத்தனமானதாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சில டிமாண்ட் எல்லாமே சொன்னாங்க, கோரிக்கையெல்லாம் தூக்கி முன் வச்சாங்க. ஸோ அது எல்லாமே பார்க்குறப்ப திருமாவளவனுடைய போராட்டங்கள் இதெல்லாம் சொல்லியிருந்தாரு. இதெல்லாமே பார்க்குறப்ப இந்த 45 நாட்கள் இடைவெளி ஏன் அப்படின்ற மாதிரி நம்ம சிந்திச்சு பார்க்குறப்ப இதில் எதுவும் ஒரு ஹிடன் அஜெண்டா வச்சு இந்த மாதிரி 45 நாட்கள் அறிவிச்சிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் எல்லாமே என்ன தோணுது. ஸோ இந்த மாதிரி பாஜகவினுடைய ஒவ்வொரு செயல் திட்டங்களும் சரி, அவங்க வந்து ஒரு ஆணித்தனமாக பேசுகின்ற பேச்சுகளும் சரி, 400 இடங்களுக்கு மேல் நாங்கள் வருவோம் அப்படின்ற மாதிரி ஆணித்தனமாக அமித்ஷா அவர்கள் பேசுகின்ற பேச்சுகளும் சரி, அதெல்லாமே கம்பேரிசன் பண்ணி பார்க்குறப்ப இந்த 45 நாட்கள் ஏன் அப்படின்ற மாதிரி கேள்விக்குறி எல்லாமே எழும்புது. இப்போ சாதாரணமாக நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் எடுத்துங்க, ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்து ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒருக்க வந்து அப்டேட் கொடுப்பாங்க. நம்ம விருப்பப்பட்ட அப்டேட்டை ஓகே பண்ணிக்கலாம், இல்லை ஓகே பண்ணாமல் இருக்கலாம். சரியா, சாதாரண ஒரு மொபைல்லையே வந்து எங்கேயோ இருந்து ஒருத்தர் வந்து அப்டேட் கொடுக்குறான், அதை வந்து நம்ம வந்து ஓகே பண்ணிக்கிறோம், நம்மளுடைய செட்டிங்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கிறது. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஓட் மிஷின், இந்திய நாட்டினுடைய தலையெழுத்தே தீர்மானிக்கின்ற அந்த ஓட் மிஷினில் வெளியில் இருந்தே ஹேக் பண்ண முடியாதா? யோசிச்சு பாருங்களேன், ஹேக் பண்ண முடியும். அதை வந்து பல இடங்களில் நிறைய பேர் நிரூபணம் பண்ணியிருக்காங்க.
ஸோ அது எல்லாமே நம்ம ஒட்டுமொத்தமாக கம்பேரிசன் பண்ணி பார்க்குறப்ப இந்த 45 நாட்கள் இடைவெளி என்பது ஒருவேளை பாஜகவுடைய ஒரு ஹிடன் அஜெண்டா அதுக்குள்ளே எதுவுமே இருக்குமோ அப்படின்ற மாதிரி எண்ணங்கள்லாம் என்ன தோணுது பார்ப்போம். எதிர்வரும் தேர்தலில் எப்படி நடக்கின்றது அப்படின்றத பார்ப்போம். கற்பி ஒன்று புரட்சி செய்கின்ற புரட்சியில் வந்து உரையை கூறிக்கொண்டே நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.